ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 and 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த கதையை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சீசன் 3யும் போர் அடிக்காம சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 1. ஒரு சின்ன ரீகேப்பை நமக்கு காமிக்கிறாங்க. ஆஸ்ட்ரேலியா அண்ட் வெஸ்டாலிஸ் அப்படிங்கிற 2 கண்ட்ரிக்குள்ள வார் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்டுக்காக தான் ட்வைலைட் அப்படிங்கிற ஸ்பை ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மிஷனுக்காக அவன் கிரியேட் பண்ண ஃபேக்கான ஃபேமிலி ஃபார்ஜர். இவ ஒரு அசாசின் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியாது. அவனோட பொண்ணு ஆனியா ஒரு மைண்ட் ரைடிங் டெலிபேத் அண்ட் அவங்களோட டாகி ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஐடென்டிட்டியை ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஆனியாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோவோ யாரோ பார்க்குக்கு வந்திருக்காங்க. ஆனியா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டாத வயிறு வலிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். வா, நீ சாக்லேட் சாப்பிடக்கூடாது, டாகிஸ்க்கு பாய்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுறான். யார் இங்க ஆப்பிள் புட்டிங் ஃபேமஸ், நம்ம அதை சாப்பிடலாமா நம்ம ஹீரோ கேட்கவா, அவ்வளோ சரி அப்படின்னு சொல்றா. என் ஃபேமிலி மேலே யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாது, ஸோ ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி நடந்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு பலூன் வேணும், பாண்டு வா போகலான்னு ஆனியா கூப்பிடும் போது பாண்டு அவளை தடுக்குது. பார்த்தா ஆனியா பாண்டு கிட்டே இருந்து ஃபியூச்சரை பாக்குறா. ட்ரௌசரை யூஸ் பண்ணி மரத்தெல்லாம் தூக்கி யாரோ பார்க்குள்ள எறிகிறாங்க. மக்கள்லாம் இறந்து போறாங்க. பலூன்ஸ்லாம் அப்படியே மேலே பறக்கிற சீனவா பாக்குறேன். ஒரு பேட் கை இங்க இருக்கானு அப்படின்னு சொல்லி ஆனியா தேடிட்டு இருக்கா. இந்த வாழ்க்கையே பிடிக்கல, லீவ் அன்னைக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்கன்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அந்த உலகத்துல மற்றவங்களாம் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை பார்க்க பிடிக்காம ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். அவன் தான் பேட் கை அப்படின்னு சொல்லி ஆனியா பாக்குறா. அப்பா அம்மா கிட்ட சொன்னா தடுத்துருவாங்க, பட் ஆனா நான் மைண்ட் ரீட் பண்ணேன்னு சொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னு ஆனியா யோசிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனோம்னு ஆனியா சொல்லவும் அதுக்குள்ளேயுமா சரி ஓகே, இவா ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டு வயிறு வலிக்குதான் நம்ம ஹீரோ பார்த்தா நான் வீட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு வா சொல்றா. ஆனியா நீ குட் கேர்லா மாறிட்டியா, சூப்பர் அப்படின்னு யோர் பாராட்டுறா. சரி ஓகே, வீட்டுக்கு போய் படிக்கலாம் நம்ம ஹீரோவோ கிளம்பலான்னு முடிவு பண்றா. பார்க்ல இருந்து வெளியே போய் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை தாண்டி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ஆளு எங்க போனான்னு ஆனியா தேடிக்கிட்டே வரவும் ஏன் பதட்டமா இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டீச்சர் தான் சிட்டில கத்துக்கிட்ட நிறைய இருக்குன்னு சொன்னாருன்னு ஆனியா சமாளிக்கிறேன். காலேஜ்ல ஃபீல்டு ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட் தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையிலேயாப்பா அவன் தான் பேட் கையா அப்படின்னு சொல்லி ஆனியா பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்களான்னு கேட்கவும் ஞாயிற்றுக்கிழமை யாரும் மோஸ்ட்லி ஒர்க் பண்ண மாட்டாங்க நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப அவரு பாருங்க அப்படின்னு சொல்லி அவ கை காமிக்கிறான். ஆளோட ஃபேஸை எமோஷன் ட்ரீட் பண்ணியே அவன் சோகத்திலயோ ஸ்ட்ரெஸ்லயோ இருக்கான். விட்டா கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அக்ரெசிவா அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் போட்டு அவன் அடிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கு. வண்டி மேல மறைஞ்சிருக்கிற துணி எடுக்கிற நம்ம எடுத்து கீழே விழுந்துருத்தான். மற்றவங்க ஃபேமிலிலாம் ஞாயிற்றுக்கிழமையோ ஜாலியா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி கஷ்டப்படணும். செம டென்ஷன் ஆகி வண்டிக்குள்ள ஏறி அங்க இருக்கிற கல்லெல்லாம் அங்கன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் இதோ வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். என்ன யாரும் குறைச்சி ஏட போடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த எம்ப்ளாயி வந்து வண்டியை அக்ரெசிவா ஓட்டுறான். கல் எடுத்து அடிச்சு அவனை நாக் அவுட் பண்ணிடுவா. டிஸ்ட்ராக்ஷன்ல அவன் மிஷினை கண்ட மணிக்கு ஓட்டிட்டா பிரச்சனையாயிரும். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இன்னொரு மிஷின் எடுத்து ஓட்டுறான். 2 பேருமே இப்ப வண்டியை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா டேங்க் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனியா பாக்குறா. அங்க இருக்கிற பில்டிங் இடிஞ்சு ஒரு வயசானவர் மேல விழ போகவும் டக்குன்னு யோர் போயிட்டு அவங்கள காப்பாத்துறா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்குறா. அவரோட டாகி தான் ரொம்பவே பயந்து போயிருக்கு. அம்மா சூப்பரா ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு ஆனியா சமாளிக்கிறா. ஆமா, நான் சர்க்கஸ்ல ஒரு தடவை இப்படி பார்த்து அதே மாதிரி பண்ண அப்படின்னு யோரும் சமாளிக்கிறா. 2 வண்டியோட பவருமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டயர்ஸை மொத்தமா ஸ்பின் பண்ணி அதோட ஃபோர்ஸ் எல்லாம் அந்த இன்னொரு வண்டியை கீழே சரிச்சு போட்டுருதான். ஓவர் ஒர்க் பண்ணாம ஒழுங்கா போய் தூங்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வார்னிங்கோட அவனை விட்டுட்டு போயிருந்தான். ஃபேமிலி பீஸ் கிடைச்சிட்டுச்சு அப்படின்னு ஆனியா சொல்றா. வீட்டுக்கு வந்து ஆனியாவை இப்ப நம்ம ஹீரோ படிக்க வைக்கிறான். ஆனியா கார்ட்டூன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் நீ தானே படிக்கணும்னு வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ சொல்றான். அப்பா ஒரு டீமன் அப்படின்னு ஆனியா பாக்குறா. பெஸ்ட்டை பண்ண ஆனியா, நான் உனக்கு பெஸ்ட்டா சமைக்கிறேன் யோர் சொல்லவோ ஆனியாவோ பாண்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனியா உலகத்தை காப்பாத்திருக்கேன், ஆனியாவை யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. ஸ்ட்ராபெரி ஒருத்தன் இல்லீகலா எக்ஸ்போர்ட் பண்றதுனால ஸ்ட்ராபெரி ஷார்டேஜ் ஏற்பட்டிருக்கு. மினிஸ்டர் பிரான்ஸ் அவரோட பர்த்டே கேக்ல செரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிருக்காரு. இப்படியே போனா இது பிரச்சனையில முடியும். ஹேண்ட்லர் வந்துட்டு நைட் ஃபால் கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா. எனக்கு ஃபேக்கான ஒரு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் மட்டும் கிடைச்சா மத்ததை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நைட் ஃபால் நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்கறா. ஃபேக் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரியில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட்ட பேசும்போது ஃபுல்லாவா லவ் 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 அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்றதுக்காக நம்ம ஹீரோ சொன்ன அந்த சப்ளையர் கிட்ட போய் பாக்குறா. பட்டனை பிரஸ் பண்ணி கூப்பிடுங்கன்னு சொல்லி போட்டுக்க. நைட் ஃபாலோ பிரஸ் பண்ணா அதுல எலக்ட்ரிக் ஷாக் வருது. நல்ல வேளாவா பெண்ணை வச்சு குத்தி இருக்கா. இப்படியே போற வழி ஃபுல்லா டிராப்பா இருக்கு. அசால்ட்டாவா அதை தாண்டி போய்கிட்டு இருக்கா. சொல்ல பொண்ணு, நீ ஒரு உண்மையான ஸ்பைன்னு நிரூபிச்சுட்ட அப்படின்னு நம்ம ஃப்ராங்கி தான் அங்க நின்றுட்டு இருக்கான். கூட சேர்ந்த ஒருத்தனா அப்படின்னு ஃப்ராங்க்லின் கேட்கப்போம். நீ தான் ஃப்ராங்கி, ஃப்ராங்க்லினா பேரே காமெடியா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. ஜாப் பக்காவா இருக்கும், ஒன்று மாதிரி லேடிஸ்க்கு நான் டிஸ்கவுண்ட்டும் தருவேன் நம்ம சீன் போடுவோம். இவன் செட் ஆக மாட்டானவா கிளம்புவோம். நான் ஒர்க்கு பக்காவா தான் பண்ணுவேன் அவன் கூப்பிடுறான். அவங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்தா எந்த மாதிரி டாக்குமெண்ட்னாலும் ரெடி பண்ணுவேன்னு சொல்லுவோம். அது போக எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னு வா கேட்கறா. எனக்கு நிறைய டைம் இல்லை, அந்த ஃபாரின் மினிஸ்டரோட பையன் பிறந்தால் 2 வாரத்துல வந்து நீ ஹெல்ப் பண்ணல, உன்னை ஜெயில மாட்டி விட்டுறான் நைட் ஃபால் மிரட்டுறா. கேட்குற இன்ஃபர்மேஷனுக்கு ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு வா யோசிச்சுட்டு போ. அப்பவா அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஃப்ராங்கியாவா இழுத்துட்டு போய் ரேடியோல ஒரு போய மாதிரி சொல்றாங்க. அந்த நியூ இன்ஃபார்மட்டும் வந்துட்டு சீக்ரெட் மெசேஜை புரிஞ்சுக்கிறான்.
கேட்கறான். நான் கொடுத்த சீக்ரெட் கோட்ல இந்த பாருக்கு தான் அவனை வர சொல்லியிருக்கேன். ஆல்ரெடியே ஸ்டேட் செக்யூரிட்டி அவன் மேல ஒரு கண் வச்சிருக்காங்க அப்படின்னு பிராங்கி சொல்லிட்டு, ஹே எங்க போற, இப்படியே போனா மாட்டிப்போம், சோ நம்ம மாறு வேஷத்துல போனோம் அப்படின்னு பிராங்கி சொல்றான். காமெடியா அவன் ட்ரெஸ் போட்டு நைட் ஃபாலையும் காமெடியா மாத்திருக்கான். ஒரு ஆக்சுவல் டேட்னு சொல்லுவோம். ஓகே டார்லிங்னு நைட் ஃபால் சொல்லிட்டு ஹைலைட்னு பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. கப்பல்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி பிராங்கி இதான் சான்ஸ் நைட் ஃபால்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டியா ஆல்ரெடி பிராங்கிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட நைட் ஃபாலை இன்ட்ரோடியூஸ் பண்றான். கேர்ள் ஃப்ரெண்டா வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. விஷயத்துல வந்திருக்கணும்னே அவசியம் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிராங்கிய தெரிஞ்சிருக்கு. இங்கே கொன்றவா அப்படின்னு நைட் ஃபால் கேட்கறா. எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லணும்னு ஆசை இருக்காதா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ அந்த இன்ஃபார்மெண்ட்டும் வந்துருதான். இந்த ஜாப் அக்செப்ட் பண்றேன்னா டீடைல்ஸ் நாங்க சொல்றோம் நைட் ஃபால் சொல்றா. இந்த நான் கொடுக்குற பணம் 5 நாள்ல எனக்கு இது முடியணும்னு நைட் ஃபால் சொன்னா. சாரி என் டயத்தை தான் நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். வெயிட் பண்ணு, பணம் வேணாலும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பிராங்கி சொன்னா. ஆல்ரெடி ஸ்டேட் செக்யூரிட்டில இருந்து நம்மள ஃபாலோ பண்றாங்க நைட் ஃபால் சொல்றா. நீங்க தான் என்ன மாட்டி விட்டுட்டீங்களான்னு குவெல் கேட்கறான். ஒன்னு ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு பிராங்கி சொல்றான். வெல்லுங்கிறவன் ஃபாஸ்டா ஓடவும் ஆல்ரெடி அவன் முன்னாடி ஒருத்தர் இருக்கவும் டக்குன்னு நைட் ஃபால் போய் அவனை அடிச்சு காப்பாத்துறா. காப்பாத்து நீயே தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்ட அப்படின்னு அந்த குவெல் கேட்கறான். காப்பாத்தினதுக்கு நன்றி இருந்துச்சுன்னா என் ஜாப நீ முடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு நைட் ஃபால் சொல்லிட்டு கத்திய வச்சு அட்டாக் பண்ண வந்தவன அசால்ட்டா அடிச்சு போடுறா. இப்ப தூரத்துல இருந்து நைட் ஃபாலை ஷூட் பண்ண போகவும் பிராங்கி டக்குன்னு போயிட்டு இல்ல அப்படின்னு காப்பாத்த போறான். இதான் சான்ஸ் என்ன கட்டி பிடிக்கிறா நைட் ஃபால் கேட்டா. பார்த்தா அவன் ஹெல்ப் ஒன்னும் தேவையில்லைன்னு அவ காமிக்கிறா. ஆல்ரெடி அவன் கையாவ அட்டாக் பண்ணிருக்கா. எனக்கு தெரிஞ்ச ஹைட் அவுட்டுக்கு ஃபர்ஸ்ட் போலாம், அதுக்கப்புறம் மத்தத பேசலாம் நைட் ஃபால் சொல்றா. எனக்கு ஒரு ஷார்ட்டான ரோட் தெரியும் பிராங்கி சொல்றான். சின்ன பையனா இருக்கும்போது இங்க தான் வளர்ந்தங்கிறதுனால அந்த சபையை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவோம். அப்புறம் நீ வெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க நைட் ஃபால் கேட்டா. நான் எந்த நேஷன் பக்கமும் கிடையாது, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பீஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிராங்கி சொல்றான். அடுத்த நாள் நைட் ஃபால் போயிட்டு பிராங்கியை மீட் பண்றா. அவ கேட்ட இன்ஃபர்மேஷன் அந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்டும் அவளுக்கு கிடைச்சிருச்சு. வேலையை முடிக்கணும்னு ஸ்டேட் செக்யூரிட்டிக்கு நீயே இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவனை காப்பாத்துற மாதிரி சீன் போட்டு அவனை உனக்கு கடமைப்பட வச்சிட்டல அப்படின்னு பிராங்கி கேட்கறான். முடிக்கிறதுக்கு என்னன்னாலும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நைட் ஃபால் சொல்றா. இவ கூட சுத்தினா என் ஃப்ரெண்ட்ஸை இழந்துருவேன் அப்படின்னு பிராங்கி யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கதை ரொம்பவே நார்மலாக போகுது. ஸ்டோரி லைனும் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கேன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடே உங்களுக்கு கதையை வேறு லெவலில் சூப்பராக கொண்டு போவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.